பரமேஸ்வரனுக்கு எது முக்கியம்னாள்? பரமேஸ்வரனுக்கு வரும் அபிஷேகம் மாத்திரம்தான் முக்கியம். நிறைய ஜலத்தை வரும் ஜலம் குட்டினா பூரம், பால் வேணும், தயிர் வேணும், பஞ்சாமிர்தம் வேணும்லாம் பரமேஸ்வரன் கேட்கவே இல்லை. வரும் ஜலம், அவன் தலையிலேயே ஜலம்தான் இருக்குது. அப்படி ஜலத்தை கொட்டினாலே பூர்வமாம் தலையில் வரும்னா எடுத்து சிவா 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 சம்போ சம்போ சங்கரா சங்கரான்னு சொல்லி அப்படி தலையில் ஜலத்தை கொட்டிட்டா பூர்வமாம். ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து போட்டுட்டா பூர்வமாம். ஏகஞ்ச வில்வம் சுதலஞ்ச தீர்த்தம் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்னி பக்தியா அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா ச வம்சகோட்யா சிவலோகமேதி. ஏகஞ்ச வில்வம் சுதலஞ்ச தீர்த்தம், வில்வசுதளம், ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து 3 இதழாக இருக்கக்கூடிய வில்வத்தை எடுத்து, அப்பா பரமேஸ்வரா உன் தலையில் வைக்கிறேன், உன் சரணாரவிந்தத்தில் வைக்கிறேன், ஏற்றுக்கோ. எனக்கு மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, பூஜை பண்ணக்கூடிய விதி தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏதோ சிவா சிவான்னு சொல்லி வைக்கிறேன். என்ன தலையில் வச்சுட்டா போருமாம். வில்வம் கிடைக்கலையா, தும்பப்பூ கிடைக்கும் நாள். அப்படி ரோட்டில் ஓரமாக அப்படி வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்னதாக இருக்கும். அந்த தும்பப்பூ எடுத்து பரமேஸ்வரனுக்கு போடுனாள். என்ன பண்ணுவானா பரமேஸ்வரன்? எனக்கு ஒரு தும்பப்பூவை போட்டுட்டான், வில்வத்தை போட்டுட்டான், இவனுக்கு நான் என்னத்தை கொடுக்கறது? என் கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, ஒன்று தான் இருக்குது, என்னுடைய சாயுஜ்யம் இருக்குது, கைலாசம் இருக்குது, கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்றானாம். அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை அர்ச்சனந்தே விதேயம். அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமைஹி அர்ச்சனந்தே விதேயம். அர்க்க புஷ்பம், எருக்கம்பூ, இதெல்லாம் யாரும் சீந்த மாட்டாள். அது எருக்கம்பூ எடுத்து போட்டால் போருமா பரமேஸ்வரனுக்கு. துரோண புஷ்பம், துரோணம்னு சொன்னால் தும்பப்பூ, இப்படி 2 புஷ்பங்களை எடுத்து யாரும் தொடாத புஷ்பத்தை எடுத்து பறித்து பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுறானாம் சுவாமி. பிராப்பியம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி. அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தையே தூக்கி கொடுக்கக்கூடிய பிரபுவாம்.